ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எதுக்கு இந்த விலாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலராக நான் வந்து வியானுக்கு டெய்லி என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே 1, டே 2, டே 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெகுலராக போட போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு வந்து டே 1க்கு வந்துட்டு அவனுக்கு நேற்றே நான் ஆக்சுவலாக ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 டைம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவனுக்கு வந்து இப்போ ஒரு 6.5 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால 3 டைம்ஸ் வந்து அவனுக்கு 3 மீல் மாதிரி நான் ஃபுட்டு கொடுக்க போகிறேன். ஸோ மார்னிங் நான் எடுத்துக்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு இந்த மாதிரி பிங்கிஷ் வித் இந்த ஒயிட் கலரில் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தோல் வந்து பீல் பண்ணுறேன். யூஸ்வலாக பேபிக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ஒல்லியா இருக்கான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக மெசேஜ் அனுப்பிச்சிங்க. எப்படி அக்கா தம்பி வந்துட்டு குண்டா இருந்தான், மீன் கொஞ்சம் நாளா கொலுன்னு இருக்கான், எங்கள் பையன்லாம் ரொம்ப வந்து ஒல்லியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காக தான் முக்கியமாக வெயிட் கெயின் ஆகுறதுக்கு நம்ம வந்து கொடுக்கறது வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ தான். நீங்கள் எப்போ வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே உங்கள் டாக்டர், உங்கள் பீடியாட்ரிஷனை ஒரு தடவை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு பாடி டைப் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வந்து வியானுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை பீல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப சின்னதாக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து இட்லி குக்கர் வந்து வச்சுட்டேன். நான் வந்து ஸ்டீமில் தான் ஆக்சுவலாக அதை நான் குக் பண்ண போகிறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது குக் ஆகட்டும். இது குக் ஆனதும் நம்ம வந்து அதை வந்து மேஷ் பண்ணி வந்து நாங்கள் வந்துட்டு வியானுக்கு வந்து பியூரி மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ தர்ஷித்தும் கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ சைட் பை சைடாக தர்ஷித்துக்குமே வந்து தோசைலாம் சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுடுறதுக்கு எடுத்துட்டேன் நான். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை கவனிச்சுக்கிறீங்க, சரிதான். எனக்கு ஆக்சுவலாக 2 பசங்க இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் கண்டிப்பாக கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதான் என்னோட ரெக்வஸ்ட். ஆக்சுவலாக நானுமே பசங்களை மட்டும் நிறைய கேர் பண்ணிவிட்டு என்னை கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாதாம், இந்த வால்நட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த நைட்டே சோக் பண்ணி வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சோ, இல்லை இந்த மாதிரி ஓப்பனாக ட்ரையாவோ வந்து நீங்களுமே ஒரு ஹெல்த்தியான இன்டேக் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பாதாம் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா, பாதாம் எக்கு வந்துட்டு, ஐயோ எக்குன்றப்பதான் ஞாபகம், நான் எக்கு வந்துட்டு பாயில் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து டெய்லி எக்கும் வந்து ஆக்சுவலாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எப்பவுமே யூஸ்வலாக மார்னிங்கே வச்சிருவேன். நீங்கள் நான் மறந்துட்டேன் மார்னிங் வைக்கிறதுக்கு. ஸோ எக்கு, இந்த பாதாம் அது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறத கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபாலை விட ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல ஹேர் நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க பேசினாலே இவனுங்க கிட்ட பேசுறதே பெரும் பாடா இருக்கு. ஆமாம், அதனால முட்டையும் சேர்த்து வேக வச்சுங்க. ஸோ இந்த எக்கும் இந்த பாதாமும் நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஆக்சுவலாக நான் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ நான் இதாக எடுத்துகிட்டு இருப்பேன். ஐயோ ஒரே நிமிஷம். இதை வந்து சென்சாரில் கட் பண்ணிடுங்க. பசங்களை வச்சுட்டு குக் பண்ணணும் அப்படின்னாலே அப்படிதான். அதுவும் இல்லாம தர்ஷித்துக்கு தோசை ஊத்துறது இருக்கே, ஏதாவது ஒரு ஷேப்ல அவனுக்கு ஊத்தணும். எனக்கும் நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி ஒரு ஷேப்பும் ட்ரை பண்ணி இதுதாண்டா அதுன்னு சொல்லி எப்படியாவது ஏமாத்திடுவேன்னு வச்சுக்கோங்க. இது கூட என்ன ஷேப்புன்னு எனக்கும் தெரியல. நம்ம சின்ன வயசுல வரைகிற ட்ரீ மாதிரி இருக்கு அப்படின்றதுனால போடுறேன். இது கொஞ்சம் ட்ரீ மாதிரி தான், கொஞ்சம் மஷ்ரூம் மாதிரியும் இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம வேணா. என்ன தோசைப்பா இது? ஸ்டார் தோசை. இதை ஸ்டார்னு சொன்னா அந்த சூப்பர் ஸ்டார் கூட நம்ப மாட்டேன்.
இவனை வச்சு ஏமாத்துற. இதுல வித்த குரலி வித்த வேறையா? இது ஸ்டார் தான், அது என்ன சொல்லுவாங்க, ஆக்டோபஸ் ஸ்டாரா? அப்படி கூட சொல்லி அவனை ஏமாத்தி கொடுத்துடலாம். அவனுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை வச்சு அவன் அம்மா என்ன சொன்னாலும் நம்புவான். அதனாலதான் அவனை ஏமாத்திட்டு இருக்காரு. சரி, அடுத்து என்ன போடலான்னு சொல்லுங்க. நீ போடு, அதை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்து நான் நிலா போடலான்னு இருக்கேன். சூரியன் வெளிச்சம் அடிக்குது, நிலா போடலான்னு இருக்கியா? போடு. நிலாக்கு ஒண்ணுமே இல்ல. நீ போடு நிலா, ஆர்வத்தோட எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கும். அவ்வளவுதான் நிலா. பௌர்ணமி. நிலாவுல பாட்டியை காணும், வடசுர பாட்டிய. இது பேர் பௌர்ணமி. பௌர்ணமிக்கு வந்த நிலா இது. நிலாவா? இன்னைக்கு சிவராத்திரி வேற. நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. நிலான்னு சொன்னேன். இது நிலாவா? இருங்க, ஐயோ வர மாட்டேங்குதே. இப்ப இது என்னது? என்னன்னா புரியல. ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பிய சொல்லு. இது அமாவாசை. இது நிலா, அது அமாவாசையா? நிலா எடுத்துட்டா ஒண்ணுமே இல்லைல்ல, அப்ப இது அமாவாசை. தர்ஷித்து, பேசினே இருக்காதீங்க. வெந்துருச்சு பாருங்க. நல்லா இந்த இப்படி குத்தி பார்த்தா இப்படி மாவு மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி கிழங்கு தான் ஆக்சுவலா எடுக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. சூடா இருக்கு வியான், இது உனக்கு தான். ஆனா இப்ப இல்ல, வந்து நல்லா அப்பா தோசைக்கல்லு சூடா இருக்கு. ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊத்திக்குவோம், ஏன்னா இந்த கிழங்கு தொண்டை இது பண்ணும். இவன் ஒருத்தன் கீழே இறங்க மாட்டான். ஆனா உனக்கு இது இப்ப கிடையாது. இது நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறட்டும். இது ஆறவும் இன்னும் கொஞ்சமா நம்ம சுடுதண்ணி ஊத்தி உனக்கு மசிச்சு கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் நாங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம். வா தங்கம். தர்ஷித், அது ஸ்டார் ஃபிஷ்டா. உங்க அம்மா ஸ்டார்னு சொல்லி என்ன ஏமாத்தினா, ஆனா உன்னை ஏமாத்த முடியல, மாட்டிக்கிட்டேன். ஸ்டார்மா? எப்படியோ ஸ்டார் தானே. இது என்ன சொல்லு பாப்போம். அது சன்னா மம்மி. சரி, மூணா மம்மியா? எல்லாரும் ரவுண்டா தானே பாருங்க. அப்புறம் என்னப்பா இது? என்னது? டைனோ முட்டை. அது சரி, சாப்பிடு டக்குன்னு சாப்பிடு போலாம். என்னங்க இன்னைக்கு மங்களகரமா இருக்கீங்க பொட்டு வச்சு? நாங்க எப்பயுமே அப்படிதான் இருப்போம். பெரியவன் ஸ்கூலுக்கு போயிட்டான், சின்ன குட்டி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால நான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு தோசை சொல்றதுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக வியானுக்கு பண்ணதை நான் இன்னும் அவனுக்கு ஊட்டலை, ஏன்னா அவன் கொஞ்சம் ஸ்லீப்பி மூட்ல இருந்தான். ஸோ யூஸ்வலாக குழந்தைங்க தூங்குற டைம்ல வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டவே கூடாது. அப்படி நம்ம ஊட்ட ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம், ஐயோ நம்மளோட ஃபுட்டு அவனுக்கு பிடிக்கலையோ அதனால அவன் வந்து சாப்பிடலையோ அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அவங்க குழந்தை தூங்குறாங்கன்னா விட்டுருங்க. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வயிறு நிறைய கொடுத்துட்டு நம்ம விட்டுறலாம் அவங்கள. எல்லாரும் அக்கா ஏதாவது டயட் இருக்கீங்களா, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, எப்படி உடம்பு குறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக டயட் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு பழம் சாப்பிடுவேன், அண்டு வேக வச்ச முட்டை சாப்பிடுவேன். ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அதனால். அண்டு ஹெல்த்தியும் கூட. அப்புறம் ஒரு தோசை, அப்புறம் என் பையன் மிச்சம் வச்ச ஒரு 6 தோசை, அவ்வளோதான். கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிட்டுக்குவேன். சாப்பிடவும் முடியறதில்லை அந்த மாதிரி, அதனால் கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதான் என்னோடய டயட். இப்போ என்னோட ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் பண்ண போகிறேன். ஐயா எந்திரிச்சிட்டாரு, ஐயா எந்திரிச்சது. இப்போ நாங்கள் மாமா மூட்டை போகிறோம் ஐயாவுக்கு. ஆமாம், நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு மெல்ல தெரியாது. நம் 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 நம்
இந்த குழந்தை சிரிக்குது குழந்தை. நம் 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 நம். ஆமா, இந்த குழந்தை சிரிக்கிற குழந்தை.